நிறைய புது இன்வெஸ்டர்ஸ்க்கு பிஎம்எஸ்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, நான் ஒரு இன்வெஸ்டராக எதை சூஸ் பண்ணுறது, இதில் எது எனக்கு சூட் ஆகும், இந்த மாதிரி பல கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ரெண்டுமே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை இன்வெஸ்டருக்கு கொடுத்தாலும் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக வேறு வேறு ப்ராடக்ட். அதில் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுடைய பாட்காஸ்ட். நான் உங்கள் எஸ் நிஷாந்தினி ஆஃப் 9th D ஃப்ரம் பாரதி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். இப்போ உங்களால் ஒரு மந்த்துக்கு 2500 rupees சேவ் பண்ண முடியும். அதை நீங்கள் கண்டினியூஸாக சேவ் பண்ணும்போது at the age of 60 உங்களால் 2.5 lakhs வித்ட்ரால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியல. ஏன்னா 2500 இருந்து 2.5 lakhsங்கிறது ஹியூஜ் அமௌண்ட். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியுங்கிற பெரிய கார்பஸை உங்களால் சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஸ்மெண்ட் அட்ஜஸ்டட் ரிட்டைர்மெண்ட், அதாவது 60th ஏஜில் 2.5 lakhs வித்ட்ரால் பண்ணுவீங்க. 61th ஏஜில் அதுவே 6% அதிகமாகி அதுக்கான இன்ஃப்ளேஸ்மெண்ட்டை வித்ட்ரால் பண்ணுவீங்க. 70 இயர்ஸில் பெர் மந்த்துக்கு 4.22 lakhs வித்ட்ரால் பண்ணுவீங்க. 2.5 lakhs ஸ்டார்ட் ஆனது 90 இயர்ஸில் பெர் மந்த்துக்கு 13.54 lakhs வித்ட்ரால் பண்ணுவீங்க. நம்ப முடியல, ஒரு சின்ன அமௌண்ட் ஆனது நமக்கு 13.54 lakhs அளவுக்கு வித்ட்ராவலை கொடுக்குதுன்னு. அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராடக்ட். ரொம்ப சிம்பிள், எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அவர் டோட்டலாக 5 லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்மார்ட், செகண்ட் லெவல் இன்டெலிஜென்ட், தேர்ட் லெவல் பிரில்லியன்ட், ஃபோர்த் லெவல் ஜீனியஸ். ஜீனியஸ்னாலே அதி புத்திசாலி. அதுக்கும் மேலே ஒரு லெவல்னா ரொம்ப சிம்பிள், சிம்பிளிசிட்டி. அதாவது யார் ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாவை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக சொல்லித்தராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் லெவல் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி தான் எல்லாருமே அவங்களுடைய வேலையை லோ லெவல் சேலரியில் இருந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி, எஸ்ஐபியும் அதே மாதிரி நமக்கு லோ லெவல் வித்ட்ராவல்ல இருந்து ஹை லெவல் வித்ட்ராவலை கொடுக்குது. ஓகே, இப்போ எஸ்ஐபி பிளானை பார்ப்போம். மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட், நம்ம மந்த்லி எஸ்ஐபிக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் 2500. எஸ்ஐபி பீரியட் டோட்டலாக நம்ம இதை 40 years ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் அப் பர்சன்டேஜ், அதாவது ஸ்டெப் அப்புங்கிற ப்ராசஸ்னால நமக்கு எவ்ரி இயர் 10% அதிகமாகும். லாஸ்ட்டாக அசியூம்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12%. எக்ஸப்டட் ஃபியூச்சர் வேல்யூ, அதாவது ஸ்டெப் அப்புங்கிற ப்ராசஸ்னால உங்களால் 7.62 crore அளவுக்கு சேவ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அந்த 7.62 crore சேவ் பண்ணிட்டீங்க, அதில் இருந்து ஒரு வித்ட்ராவல் எடுக்கணும்னா டோட்டலாக 2 phases இருக்குது. ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபேஸ், செகண்ட் வித்ட்ராவல் ஃபேஸ். இந்த செகண்ட் ஃபேஸை யூஸ் பண்ணி உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியும். இந்த பிளான் 21st ஏஜில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை, எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பெர் மந்த்துக்கு 2500 rupees தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை, உங்களால் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை 1996 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 18% CAGR. இப்போ லாஸ்ட்டாக டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோட்டிலால் ஆஷ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 38.59%. செகண்ட் நிப்பான் மல்டி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 38.35%. தேர்ட் நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட். இந்த ஃபண்டோட லாஸ்ட் 3 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 48%. ஃபோர்த் குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 48%. ஃபிஃப்த் SBI லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட். இந்த ஃபண்டோட லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 40.37%. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்ட் ஒரு டாக்ஸ் சேவிங் ஃபண்டாகவும் இருக்குது. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from நிஷாந்தினி.